ரோகிணி ரூமில் இருக்காங்க. விஜயா வந்து பேசுகிறாங்க. 14 லட்ச ரூபா பணம் இருந்தால் கண்டிப்பாக மனோஜ் ஒரு வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு நல்ல திறமை இருக்குமா, நல்லா படிச்சிருக்கான், நிறைய டிகிரி முடிச்சிருக்கான், ரொம்ப அறிவு இருக்குது. அதனால தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவன் கண்டிப்பாக இந்த வேலைக்கு போனால் கொஞ்ச நாள்லேயே அந்த பணத்தை சம்பாதிச்சிருவான். ஆனால் அவன் நல்லா பண்ணுறான், அவனை கொஞ்சம் நம்ம தூக்கி விடணும். தூக்கி விட்டால் கண்டிப்பாக நல்லா வந்துடுவான். அதுக்கு ஒரு 14 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆண்டி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லைம்மா, அவன் ஊர் விட்டு ஊர் போய் எங்கேயோ கஷ்டப்படுறதுக்கு அவனுக்கு இங்கேயே ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துடலாம். நீ உங்கள் அப்பா கிட்ட கேளு, ஒரு 14 லட்ச ரூபா பணம் கேளு, இல்லை உங்கள் மாமா கிட்ட கேளு. உங்கள் மாமா கிட்ட உன்னால் கேட்க முடியலன்னா என்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். ஆனால் பணம் வேணுமா கண்டிப்பாக, அப்போ தான் மனோஜ் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க, அவனுக்கூட திறமையை நாம தான் வெளியே கொண்டு வரணும். அவன் சூப்பராக பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் ஓட விட்டால் போதும், நல்லா ஓடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க வேற ஏன் தான் இப்படி பணம் பணம்னு கேட்குறாங்களோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. எப்படியாவது பேசி சீக்கிரமாக நீ பணம் வாங்கி கொடுத்துருமா, போதும், கண்டிப்பாக மனோஜ் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரி ஆண்டி, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வராங்க. என்ன தான் நினச்சிருக்காங்க வீட்டிலனே தெரியல. என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் மனோஜிக்கு 14 லட்ச ரூபா எங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணுமா, என்கிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ தான் பணம் இருந்தால் உடனே கொடு, அப்படி இல்லைன்னா உங்கள் மாமா கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம், வரியா, கறிகளில் தான் இருப்பார், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீயும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. பின்ன வேற எப்படி பேசுவாங்க, எங்கள் மாமா மலேசியாவில் இருக்காரு, அப்பா அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, ஓவர் பில்டப் விட்டு வச்சுருந்தா பின்ன உங்ககிட்ட தான் பணம் கேட்பாங்க, பின்ன வேற யார்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் நீ பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரோகிணி 2 பேருமே பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே ஹோட்டலில் இருக்காரு ரவி. அப்போ கரெக்டாக சுருதியோட அம்மா வராங்க பேசுகிறதுக்காக. மாப்பிள்ளை நீங்கள் கண்டிப்பாக போங்க டூரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் போகலை, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இருங்க மாப்பிள்ளை, இருங்க இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை நிறுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் சமைச்சிட்டு இருக்கிறது தீஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பயங்கரமாக கோவப்படுறாரு, போங்க இங்கேருந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே இருக்க மேனேஜர் திட்டுறாரு. என்ன நல்லா பண்ணுவே ரவி, என்ன ஆச்சு உனக்கு, ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வராத அப்படின்னு சொல்கிறாரு. அதே கோவத்தோட வீட்டுக்கு வராரு. அழகாக உட்காந்துருக்காங்க சுருதி, ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. ஃபோனை கீழே பிடுங்கி போடுறாரு. எழுந்துரு, மேலே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு ரவி, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. பின்ன வேற எப்படி நடந்துப்பாங்க, எதுக்கு உங்கள் அம்மாவை என்னோட ஹோட்டலுக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனது நான் அனுப்பினா, நான்லாம் அனுப்பலை, எங்கள் அம்மா வந்ததே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, வந்து கண்டிப்பாக நீ போப்பா டூருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக அவங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இல்லை நீ கோவமாக இருக்கன்னு நான் சொன்னேன், அதனால் பேச வந்திருப்பாங்க அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. இங்கே பார், நான் வர கோவத்துக்கு என்ன உனக்கு அவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கேட்குறாரு. என்ன ரொம்ப பெரிய இடத்துல வேலை செய்ய அந்த திமுறா, நிறைய சம்பாதிக்கிற திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்னது, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரவி, நான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஹோட்டலில் இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம், இதில் எல்லாமே ஒன்று தான், நீ வாயில் பேசிகிட்டு இருக்க, மற்றவங்கள பற்றி நீ டப்பிங் பண்ணுற, நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டுட்ருக்கேன், இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் உங்கள் அம்மா என்னோட ஹோட்டலுக்கு வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ரவி போகிறாரு. ச்சே, என்ன தான் இது பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கர கோவமாக ரூமில் இருக்காங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக மனோஜுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் அத்தை என்னை பணம் கேட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேலை தெரிஞ்சால் கூட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சரி நீ பார்லருக்கு தானே வர, ஆட்டோ பிடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஆமாம், ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோவை கை காட்டுறாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ரோகிணி கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா முத்து. பார்த்தோன்னே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன என்ன ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம், ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன், வரீங்களா, வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எங்கே என்ன ஆச்சு காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. அதுவா, அது வந்து ஷெட்டில் இருக்குது, அது வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின் கேட்டுருக்கீங்க, வாங்க டைம் ஆகுது, ஏறுங்க, நான் கொண்டு போய் விடுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படி ரோகிணி யோசிக்கிறாங்க. அப்போ இவரோட கார் என்னாச்சு, இவர் போய் சொல்கிறாரோ, ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்காரா, இதை போய் முதல்ல வீட்டில் சொல்லணும்.
எங்கள எவ்வளோ அவமானப்படுத்தினாரு. இனிமே இருக்கு அவருக்கு வீட்டுக்கு போய். அப்படி சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு போறாங்க. அப்போ முத்து யோசிக்கிறாரு. இதுகிட்ட போய் மாட்டுனோமா? இது ஒரு வழி பண்ணிடுமே நம்பள. நாமளே அப்பாக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே மறைச்சிட்டோம். ஆனா ரோகிணி போய் வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன பண்றது?